கல்ஃபுக்கு வேலைக்கு போறதுக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வர்ற நெறைய பேரு, கிளையண்டோட கேபினுக்குள்ள வந்ததும் பதட்டப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த பதட்டத்தினாலேயே கிளையண்டோட கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லாம ரிஜெக்ட்டும் ஆயிடுறாங்க. நாம இந்த வீடியோல பதட்டப்படாம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போறது சம்பந்தமா நெறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல பதட்டம் வர்றதுக்கு நெறைய காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வர்றவங்க அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த யோசனையோடையே கிளையண்டோட கேபினுக்குள்ள வந்து, அவங்க அப்ளை பண்ற வேலை தனக்கு எப்படியாவது கிடைக்கணுன்ற மனநிலையோடையே கிளையண்டோட கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. இப்படி பண்ணும் பொழுது தான் பதட்டம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பதட்டத்தை குறைக்க ஒரே வழி, இந்த வேலை தனக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்ற மனநிலையோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம, நமக்கு திறமை இருக்கு, நம்ம வேலைக்கான இன்டர்வியூ வாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம், செலெக்ஷன் ஆனா ஓகே, ஆகலையா அடுத்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம், இந்த மனநிலையோட அட்டெண்ட் பண்ணாதான் பதட்டம் இல்லாமல் உங்களால் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். கிளைண்ட் கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்லவும் முடியும். நாம் ஒன்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலை. 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, இதில் பாஸ் ஆகலைன்னா மறுபடியும் 2 எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு. இது ஒரு சாதாரண இன்டர்வியூ. கிளைண்ட் அந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக உங்களை சில கேள்விகள் கேட்பாரு. நீங்கள் அந்த வேலைக்கு நான் பொருத்தமான ஆள் தான் அப்படின்னு அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறீங்க, அவ்வளவுதான். அந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமாக இருந்தால் கிளைண்ட் உங்களை செலக்ட் பண்ணுவார், இல்லையா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். நீங்கள் ரிஜெக்டே ஆனாலும் உங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்க எதிர்பார்க்குற வேலைக்கு நீங்கள் பொருத்தமாக இல்லை, அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் பதட்டப்படாமல் கேஷுவலான மைண்ட் செட்டில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மனநிலையோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக செலெக்ஷன் ஆவீங்க. அடுத்த முறை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகும்பொழுது, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள். என் பேர் நந்தகுமார், நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.